என்னன்னா ஜி.கே. மணி மூலமா அப்படியாவது ராமதாஸ் ஐயாவை திமுக பக்கம் இழுப்போம். ஸோ ஏன்னா பாமக பக்கத்துல இருந்துச்சுன்னா அவங்க விசிக வந்து ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். திமுக இருக்கு. இல்ல பாமக உள்ள வந்தா நாங்க வந்து வெளியே போயிருவோம் திரும்ப அதுதான் சமீபத்துல ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து போனா போது பாமக உள்ள வருதுல்ல. நீங்க அந்த பொலிட்டிக்கல் யோசிங்க சார். பாமகவுக்கு அதிக சீட்டும் கொடுக்கணும், அதிக நோட்டும் கொடுக்கணும். இல்ல நீங்க அதுக்குள்ள பிரிஞ்சிருது இல்ல. நீங்க இப்போ நீங்க சீட்டு கொடுக்குறாங்களோ உள்ள வர்றவங்களே ரெண்டாவது இல்ல. நீங்க இந்த இதை பாருங்க. அதுவும் இல்லாம லாஸ்ட் 3 எலெக்ஷனா பாமக இல்லாம பிசிக வச்சு வட மாவட்டங்கள்ல ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி வந்து திமுக கிடைச்சிருக்கல. அந்த திருமாவை கழட்டி விட்டுட்டா பாமக உள்ள வந்துருச்சுன்னா வந்து நிறைய விலை கொடுக்க திமுக விலை கொடுக்கணும். அந்த திருமாவா இருந்தா ரொம்ப கம்மியான விலை தான். பாமக உள்ள வந்தாங்கன்னா நிறைய விலை கொடுக்கணும்ல. இல்ல அந்த அளவுக்கு விடவே இல்லை. அந்த அளவுக்கு என்ன ஆகுதுன்னா இப்படி ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்கம் பிஜேபி வந்து அன்புமணியும் சௌமியாவும் இழுக்குது. இந்த பக்கம் வந்து ராமதாஸ் ஐயா வந்து ஜி.கே. மணி மூலமா திமுக இழுக்குது. இந்த ஸ்பிளிட்டை பாருங்கன்னு சொல்றேன் நான்.